ஞானத்தை வேண்டிய பிள்ளைகள் எல்லாம் உண்மை சொல்கின்றன. ஐயா தாயை பராசக்தி எங்களுக்கு ஞானத்தை அருள்வாய். நாம் என்ன பார்க்குறோன்னா 9ஆம் தந்திரம் திருமந்திரத்தில் குரு மட தரிசனம் அப்படின்ற ஒரு அதிகாரத்தை ஐயா வச்சிருக்காரு. குரு என்றால் ஒளி. ஒளிதான் பரம்பொருள் குருவாக நம்மளுடைய உள்ளத்துக்குள்ளே இருந்து ஞான வெளிச்சத்துக்கு தயாராக இந்த ஆன்மா விளக்கம் வரும்போது வருவார்னு ஆகமம் சொல்லுது. அதனால் குரு என்றால் ஒளி, மடம் என்றால் இடம். குரு என்றால் ஒளி, மடம் என்றால் இடம். குருமல தரிசனமாவது ஒளி விளங்கும் இடத்தை தரிசிப்பதாகும். ஒளி விளங்கக்கூடிய இடத்தை தரிசிப்பதாக ஒரு பகுதி அமைச்சு நமக்கு அந்த இடத்தை ஐயா சொல்றாரு. 2649வது திருமந்திரம் என்ன சொல்றாரு? பழியும் அவியும் பறந்து புகையும் ஒளியும், பழியும் அவியும் பறந்து புகையும் ஒளியும், எம் ஈசன் தனங்கென்றே உள் அங்கி குவியும் குறுமடம் கண்டவர் தாம் போய் தளிரும் மலரடி சார்ந்து நின்றாரே. பழியும் அவியும் பறந்து புகையும் ஒளியும், எம் ஈசன் தனக்கென்றே உள்கி குவியும் குறுமடம் கண்டவர் தாம் போய் தளிரும் மலரடி சார்ந்து நின்றாரே அப்படின்னு செய்யுள் அமைச்சிருக்காரு. அதுக்கு என்ன விளக்கம் ஐயாட்ட கேட்டான்னா, நைவேத்தியமும் காரியங்கள் இது என்ன சொல்றாரு? நைவேத்தியமும் அக்கினியில் பெய்யும் ஆகுதியும் பறந்து ஓமத்தியிலிருந்து கிளம்பும் புகையும் வேத ஒளியும் ஆகிய எல்லாம் என் சிவபெருமானை குறித்து செய்வனவே என்று நினைத்து கொண்டு, சிவபெருமானுக்காக வேண்டியே இதை செய்கிறோம் என்று நினைத்து கொண்டு. பல பேர் சொல்லுவாங்க, இவ்வளவு நெய்யை கொண்டு ஓம கொண்டு ஊற்றுறாங்களே, இவ்வளவு பழங்களை கொண்டு போடுறாங்களே, இவ்வளவு மிருகங்களை கொண்டு போடுறாங்களா அப்படின்னு, இதையெல்லாம் மக்கள் கொடுக்கலாமா அப்படின்னு சில பேர் மனசு பேசுது. அதாவது இந்த ஓமகுண்டத்தை உள்ள பொருள்களை, அதிப்பொருள்களை எல்லாம் இறைவனுக்கு கொடுக்கறத இந்த பகுத்தறிவாதிகள் ஒத்துக்க மாட்டான். என்ன சொல்லுவான்னா, இவ்வளவு நெய்யை கொண்டு ஊற்றுறாங்க, பாலாபிஷேகம் பண்றாங்க அப்படின்பா. எல்லா விதமான பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களுமே கடைசியில் அது மலமாக தான் போகும். மனிதன் உண்டாலும் மிருகங்கள் அது மலமாக தான் போகும். அந்த மலமாக போய் நாசமாகக்கூடிய ஒரு பொருளை இறைவனுக்கு ஆகூதியில் விடும்போது அது என்னன்னா எரிஞ்சு அது காற்றில் பிரயாணப்பட்டு 5 பூதங்கள் போய் அடங்குதுங்கிறது நம்மளுடைய ஆதிகம். இதுக்கு என்ன சொல்லுதுன்னா, ஆகூதியில் எரியப்படுகிற அத்தனையுமே புகையாக காற்றாக விண்ணில் கலந்து அது உரிய இடத்துக்கு போய் சேருது. அப்படிங்கிறதுனால தான் ஐயா என்ன சொல்றாருன்னா, அடே நைவேத்தியமும் அக்கினியிலே பெய்யக்கூடிய ஆகுதியும் பறந்து ஓமத்தில் இருந்து கிளம்பும் புகையும் வேத ஒளியும் ஆகிய எல்லாம் எம் சிவபெருமானை கருதி செய்வனவென்று நினைந்து கொண்டு குவிந்த மனதோடு குரு சொருவமாக விளங்கும் ஒளி நிலையை தரிசித்தவர்கள் நினைத்து கொண்டு அதை பற்றி, அதாவது அந்த நேரத்தில் குவிந்த மனதோடு ஒளிமண்டலமாக இருக்கக்கூடிய என் பெருமானை குவிந்த மனதோடு குரு சொருவமாக விளங்கும் ஒளிநிலையை தரிசித்தவர்கள் இறைவனது திருவடியை பொருந்தி நின்று பிரபஞ்ச வெப்பத்தை விட்டு நிற்பார்கள். அந்த அக்கினியிலிருந்து ஓமத்தியிலிருந்து அந்த எலும்புக்கின்ற புகையில முன்னாடியோ அல்லது பக்கத்திலேயோ அதுக்கு அருகிலேயோ அதை கேள்விப்படும் போதோ நினைந்து குவிந்த மனதோடு குருமண்டலத்தை ஒளியை தரிசிக்க பழகிக் கொண்டவர்கள். அந்த ஓமத்தை எங்கேயோ எரியலாம், நீ உனக்குள்ளே அதை வாங்கி நீ அதை தரிசித்து பழகி கொண்டால் அந்த வெப்பத்தில் இருந்து விலகி நிற்கிறது மட்டும் இல்லை, பூலோகத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச வெப்பத்தை விட்டு நீங்கி இருப்பார்கள். பிரபஞ்சம் என்பது வெப்பம். வெப்பம் என்றால் உயிரை சுடக்கூடிய வெப்பம். எல்லாமே உடம்பை சுடுறது ஆகுதி வெப்பமாக இருக்கலாம். ஆனால் உயிரை சுடக்கூடிய வெப்பம் என்று சொன்னால் பிரபஞ்சத்திற்குரிய அத்தனை இன்பமும் துன்பமும் உயிரை சுடக்கூடிய வெப்பமாக பிரபஞ்சம் அமைக்கப்பட்டது. பார்க்கறதுக்கு இன்பமயமாக இருக்கும், ஆனால் அந்த இன்பத்துக்குள்ள துன்பங்கள் தான் அடங்கி இருக்குங்கிறது ரகசியம். அப்போ என்ன சொல்றாருன்னா,
எந்த நிலையிலும் குவிந்த மனது பூமி என்ற வெப்பத்தில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய தகுதி அடைவார்கள். தான் என்றால் உயிரை அப்படின்னு சொல்றாரு. குரு சுரூபமாக விளங்கும் ஒளியை கண்டவர்கள் பிரபஞ்ச வெப்பத்தை விட்டு நீங்குவார்கள். அப்போ ஒளியை கண்டனம், ஒளியை காண்பதுதான் உத்தமனுடைய வேலைன்னு சொல்ற மாதிரி, பிரபஞ்சத்தில் நாம வாழக்கூடிய நிலையில் இருக்கும்போதே நாம் அந்த குருமண்டலம் என்று சொல்லக்கூடிய ஒளிமண்டலத்தை காணக்கூடிய ரகசியத்தை கற்றுக்கொண்டால் இந்த பிரபஞ்சத்திலிருந்து வெளியேறும் கலையை நாம கற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத நாம இந்த அதிகாரத்தை வைக்கிறாரு. பல பேர்களுக்கு ரகசியம் என்னன்னா, பூமியிலிருந்து வெளியேற ரகசியம் என்னன்னா, இறைவனை நன்றாக மனசுக்குள்ள கொண்டுட்டு வரணும், அல்ல அப்படியே தொழணும், ஆனந்தமாக அனுபவிக்கணும், இந்த ஆசை இருக்குது. ஆனால் அதை ஒரு முறைப்படுத்தி அதை ஒன்று சேர்ந்து மேலே கொண்டுட்டு வரக்கூடிய அந்த ஆர்வம் அவங்ககிட்ட வந்து குறையுது. ஏன்னா உடனேயே கிடைக்காது, நாளாகும். ஒரு 15 வருஷமோ 20 வருஷமோ ஆகுன்ற நிலை வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த தியானம் தவத்திற்கு அவங்க தன்னுடைய உயிரையும் உடம்பையும் ஒத்துழைக்க மறுக்கிறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, உடனடியாக இந்த மாதமோ இந்த வருஷமோ இன்னைக்கோ ஈசனுடைய கருணை எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு எந்த கோயிலுக்கு போகலாம், எவ்வளோ பணம் செலவு பண்ணலாம், என்ன செஞ்சால் நமக்கு அந்த பெருமை கிடைக்கும், இப்படின்னு தான் தன்னுடைய மனசால அந்த மார்க்கத்திலிருந்து விலகிறாங்களே தவிர, மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, குருமண்டலம் என்று சொல்லக்கூடிய ஒளிமண்டலத்தை உனக்குள்ளே காணுகின்ற தகுதியை கற்றுக்கொள் அப்படின்றத இந்த செய்யுள் ஐயா வைக்கிறார். கரை கடந்திடில் அக்கரையே இருப்பது சிதம்பர